நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தம்பி வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பிரீத்தி சர்மாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிரீத்தி சர்மாவை கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களை பார்த்தீங்கன்னா திருமணம் சீரியல்ல இருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டுமே நிறைய சீரியல்களில் சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. லக்னோவில் பிறந்து வளர்ந்து குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு இப்போ நடிக்கணுன்ற துறையில் தேர்ந்தெடுத்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய கெரியர்ல வந்துகிட்டே இருக்கும்போது மலர் அப்படின்ற சீரியல்ல லீட் ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. சடனா அந்த சீரியலை விட்டு வெளியேறிட்டாங்க. இந்த சீரியலை விட்டு ஏன் இவங்க போனாங்க, அதுக்கான காரணம் என்ன, இதுதான் காரணம் அப்படின்ட்டு ஒரு சில காரணத்துல சொன்னாலும் பிரீத்தி சர்மாவே இதை பத்தி பேசியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிரீத்தி சர்மாவுடைய கெரியர், அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். பிரீத்தி சர்மாக்கு இப்போ 25 வயசு ஆகுது. இவங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இவங்களுடைய போஸ்ட் ஒவ்வொன்றுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்லாம் அப்படியே பின்னி தள்ளுவாங்க. நிறைய ஃபோட்டோ ஷூட் இவங்களுக்கு பிரைடல் லுக்கில் தான் வந்திருக்கு. அதனாலே ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறவங்க ஒரே லுக்கை ட்ரை பண்ணக்கூடாது, நிறைய லுக்கை ட்ரை பண்ணணும். அதுதான் அவங்களுடைய கெரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஃபோட்டோ ஷூட்டை அவங்க மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் தான் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க. இவங்க ஒரு க்யூட்டாகவும் பேசுவாங்க. அதே சமயம் இவ்வளோ சின்ன வயசுல ரொம்ப மெச்சூர்டான பொண்ணுங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை தான். இவங்களை பார்க்கும்போது கண்டிப்பா ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, ரொம்ப ஈஸியா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அது இதெல்லாம் கிடையவே கிடையாது. வீட்டு கஷ்டத்துக்காக தான் அவங்க படிப்பையும் விட்டுட்டு நடிக்க வந்தாங்க. நிறைய பேர் சொல்லலாம், ஏன் படிப்பை விட்டு நடிக்க தான் போகணுமா, மற்ற வேலைலாம் பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா படிப்பை விட்டுட்டு நடிக்க போக முக்கிய காரணம் அதுல ஒரு நாளைக்கு சேலரி, நல்ல சேலரி வந்ததாம். ஆரம்பத்துல தமிழ் இண்டஸ்ட்ரியில இவங்க சிஸ்டர் கேரக்டர் தான் பண்ணாங்க. திருமணம் சீரியல்ல தான் பண்ணாங்க. இவங்க நடிக்க வர முக்கிய காரணம் இவங்களுடைய அப்பா அண்ட் இவங்களுடைய பிரதர்ஸ் தாங்க. ஆமாங்க, இவங்க தான் மூத்த பொண்ணாம். இவங்களுக்கு 2 பிரதர்ஸும் இருக்காங்க. அந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்திருக்குன்னா, அவங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா பேரலைஸ்டா. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா டெய்லரா இருக்காங்க. அந்த டெய்லரா இருக்கிறதுனாலே ஒரு பொட்டிக்ல வேலை பார்த்தாங்களாம். அதை பார்த்துட்டு இவங்களுக்கும் ஃபியூச்சர்ல ஒரு ஓனா பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு. அதனாலே இவங்க ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு நினைச்சு டிசைனரா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, நம்ம அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு, அம்மா டெய்லரிங் வேலை பார்த்து எவ்வளவுதான் நமக்கு படிப்பு தர முடியும், நம்ம குடும்ப சூழ்நிலையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா, நம்ம தம்பிங்களை படிக்க வைக்கணும்னா நம்ம படிப்பை விடணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க படிப்பை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய தம்பி படிப்புகளுக்காக கொஞ்சம் காசு சேர்க்க இவங்க நம்ம ஏன் விடணும், கரஸ்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாதிலேயே விட்ட படிப்பை கரஸ்ல படிச்சு முடிச்சிருக்காங்க. இவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம். இவங்க நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, கியூட்டா எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. இவங்களுக்கு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து, அதாவது டிக்டாக் யூசரா இருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்பவே இவங்க நிறைய வீடியோஸ்லாம் போடுவாங்க. அதை பார்த்துட்டு தான் இவங்களுக்கு திருமணம் சீரியல்ல சிஸ்டர் கேரக்டர், அதாவது ஹீரோயினோட சிஸ்டர் கேரக்டருக்கு வாய்ப்பு வந்தது. அதுல இருந்தும் பாதிலே விலகிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா தீபக் நவீன் அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு, பிரீத்தி அனிதான்ற கேரக்டர் பண்ணிருப்பாங்க. சோ அனிதாவா நம்ம எல்லாரும் மனசுல மேன பிடிச்சிட்டாங்க. இந்த பேருக்காகவே அந்த சீரியல் ஓஹோன்னு வந்தது. இந்த சீரியல்ல நடிச்சவங்க ஃபர்ஸ்ட் ரியல் பேராவே மாறிட்டாங்க, சித்து அண்ட் ஸ்ரேயா. அடுத்து வந்த பேர் இவங்களும் ரியலா மாறுவாங்கன்னு பார்த்தா அடுத்தடுத்து அவரு வேற ஒருத்தங்களை, அபிநயா அப்படின்றவங்களை திருமணம் பண்ணி ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துட்டாங்க. சமீபத்துல தான் பிறந்த நாள்லாம் கூட கொண்டாடி இருந்தாங்க. இந்த சீரியலை விட்டு ஏன் பாதிலே போனாங்க அப்படின்ற கேள்வி முடியறதுக்குள்ளேயே அடுத்த சீரியல், அதாவது கலர்ஸ் தமிழை விட்டா அப்படியே சன் டிவிக்கு மாறிட்டாங்க. சித்தி 2ல வெண்பா அப்படின்ற ரோல் கிடைக்குது. அதுவும் ராதிகா அவர்களுடைய பொண்ணு கேரக்டர் அப்படின்னும் போது அவங்க எதிர்பார்க்கவே இல்லையாம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க, இது போல சித்தின்ற ஒரு சீரியல்ல தான் நடிக்க போறேன்னு சொன்னதும் கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீரியல் வந்த கதைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராதிகா அவர்கள் தான் அவங்களுடைய சித்தி, அவங்க கூட தான் இனி நீ டிராவல் பண்ண போற அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா சொல்லும் போது ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்களாம். இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் கூட நம்ம நடிக்க போறோன்ட்டு இவங்க எதிர்பார்த்ததே கிடையாதாங்க. நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சதுன்னே சொல்லலாம். குறிப்பா இந்த சீரியல்ல இருந்து ராதிகா அவர்கள் விலகினதுமே வெண்பான்ற கேரக்டர்
பிறகு தான் ஸ்ட்ராங் ஆச்சு. ராதிகா அவர்களும் சொல்லிட்டு தான் விளங்குனாங்களாம், இதுக்கப்புறம் நீ தான் மெயினா நடிக்க போற, நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு தான் போனாங்களாம். அது மட்டும் இல்லாம இதுல கவின் சார் அப்படின்ட்டு அவங்க கூட பேர் பண்ணியிருந்த நந்தா கூட ரொம்ப நல்லாவே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதை பார்த்துட்டு நந்தா அவர்களுடைய ரியல் வைஃப் ரொம்பவே பொசசிவா ஆனாங்களாம். இருந்தாலும் இந்த ரோலை ரொம்ப நல்லா நடிச்சுட்டே இருந்தாங்க. அந்த சீரியலும் நிறைவடைஞ்சிருச்சு. இப்படி அந்த சீரியலை தொடர்ந்து மலர் அப்படின்ற சீரியல்ல மலர் அப்படின்ற பேரோட அக்காக்கு ஹெல்ப் பண்ற சிஸ்டரா இவங்க நடிக்க வந்தாங்க. இவங்க தான் இந்த சீரியலோடைய ஹீரோயின். இந்த சீரியல்ல அக்னி தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவா கமிட் ஆனாரு. அதுக்கப்புறம் இப்போ சுரேந்தர் கமிட் ஆயிட்டாரு. இப்படி ஹீரோ மாறினதை தொடர்ந்து ஹீரோயினும் மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மலரா நடிச்ச பிரீத்தி இப்போ விலகிட்டாங்க. அதை கேட்கும் போதே ரூமர்ஸ் அப்படின்ட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாலும் இல்ல நான் விலகிட்டேன் அப்படின்றத அபிஷியலாவே அவங்க சொல்லிட்டாங்க. ஆமாங்க, இவங்க விலகினத்துக்கு பல பேரும் பல காரணங்கள். அதாவது இப்போ மலர் வந்து பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் வரப்போகுது. அதனாலதான் அவங்க விலகிட்டாங்களாம். இவ்வளவு யங்கான வயசுல எனக்கு இந்த மாதிரி ரோல்லாம் நடிக்க இஷ்டம் கிடையாது, அதனாலதான் நான் விலகிட்டேன்ட்டு அவங்க சொன்னதா ஒரு சில பத்திரிகையில சொல்லப்பட்டாலும் அதை பத்தி அவங்க எதுவும் சொல்லல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் இந்த சீரியலை விட்டு போறேன். இவ்வளவு நாள் ஆதரவு கொடுத்தீங்க, அது எல்லாத்துக்கும் நன்றி. இதுக்கப்புறம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பிரீத்தி போனதுக்கு அப்புறமா இப்போ அஸ்வதி தான் அந்த சீரியல்ல மலரா நடிக்கிறாங்க. அஸ்வதி வேற யாருமே இல்லைங்க, மோதலும் காதலும் இந்த சீரியல்ல வேதாவா நடிச்சவங்க தான். அந்த பேருக்கு அப்புறம் இந்த பேரை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பா அஸ்வதியோட ஆக்டிங்க நம்ம எல்லாரும் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். மலரா ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பிரீத்தியோட ரசிகர்கள். இருந்தாலும் அஸ்வதி தான் இதுக்கப்புறம் மலரா நடிக்க போறாங்க. பிரீத்தி பாத்தீங்கன்னா ஓனா ஒரு ஹவுஸ் ஒன்று வாங்கியிருக்காங்களாம். 4 வருஷம் மணி சேவ் பண்ணி அவங்க அப்பா அம்மா பேர்ல தான் இப்போ ஓன் ஹவுஸ் வாங்கியிருக்காங்களாம். இவங்களுக்கு வீடு கட்டணும், எல்லாமே வந்து செட்டில் பண்ணுமா அவங்களுடைய ஃபேமிலிக்கு. அது மட்டும் இல்லாம ஓனா ஒரு பொட்டிக்கும் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசையா. இவங்க ஒரு நல்ல சிங்கராங்க. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு லைஃப்ல தெரியாது, அதனால எதையும் எதிர்பார்க்க கூடாது. இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் ஹாப்பி பண்ணிட்டு நாம் உண்டு நம்ம வேலையை உண்டு கரெக்டா போகணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு குறிக்கோளோட போயிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இங்க வரப்போ தமிழ் பேச தெரியாம தான் இருந்துதான். இப்ப தமிழ் மேல ஒரு காதல் வந்து தமிழ் ரொம்ப நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காம். தமிழ் மொழியை நான் ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குல காவியா அஞ்சலி அப்படின்ற சீரியல்ல அஞ்சலின்ற ரோலும் நடிச்சிருக்காங்க. அதனால தெலுங்கு ஃபேன்ஸும் இவங்களுக்கு இருக்காங்க. 2018ல கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்ற படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. பொண்ணுங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும், எல்லாத்துக்கும் ஓப்பன் அப் பண்ணணும், அதுதான் பெண்களுக்கு நல்லது அப்படின்ட்டு மலர் சீரியல் மூலியமா அவங்க ஒரு போல்டான ரோலை எடுத்து நடிக்கிறேன். 80% மலரா நடிச்ச நானும் பிரீத்தியும் ஒண்ணுதான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இவங்க லவ் மேரேஜ் இதை பத்திலாம் எதை பத்தியும் யோசிச்சதே கிடையாதாம். அவங்க ஃபேமிலி செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க அவங்களுடைய லைஃபை பத்தி யோசிக்க போறாங்களாம். ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க யார் கூடலாம் பேர் பண்றாங்களோ அந்த பேர் நல்லா இருக்கு, ரியல் பேரா மாறுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா என்ன ஒரு சோகம்னா இவங்க கூட யாரெல்லாம் பேர் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுது. அப்படி இல்லைன்னா மேரேஜ் வேற ஒரு ஆக்ட்ரஸா பண்ணிக்கிறாங்க. ஸோ பிரீத்தி பார்த்தீங்கன்னா வானத்தை போல, கண்ணானே கண்ணே, கண்மணி இது போல சீரியல்ல சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அவங்க திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நீங்க மலரா பிரீத்தியை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.